அண்மை செய்தி. காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறி தனது ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றார் மகாவிஷ்ணு. இதை பற்றின மேலும் விவரங்களை உங்கள் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையே சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்ற நபரை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விசாரணைக்காக அவரை காவலில் எடுக்க திட்டமிட்டு 7 நாட்கள் காவல் கேட்டு சைதாப்பேட்டை போலீசார் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே வேளையில மகாவிஷ்ணுவினுடைய சார்பில் இருந்தும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினருடைய இந்த மனு மீதான விசாரணை முதலில் எடுக்கப்பட்டதனால இந்த மகாவிஷ்ணுவினுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மகாவிஷ்ணு தரப்புல அந்த ஜாமீன் மனுவை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தொடர்பான இந்த காவல் கேட்ட மனு தொடர்பான விசாரணையின் பொழுது தான் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், எனவே தனது ஜாமீன் மனுவை திரும்ப பெறுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவரை காவலில் எடுப்பதற்காக தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனு மீது முழுமையாக இந்த விசாரணை முடிக்கப்பட்டு இந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அதன் மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 9வது நீதிமன்ற நடுவர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். 2:30 மணிக்கு மேல இந்த காவல் கேட்ட மனு மீதான விசாரணை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 4 அல்லது 5 நாட்கள் காவலில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.